வழங்கிய கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம 2021 வருடம் நடந்துருக்கு. இந்த வருடத்துல உங்களோட வயதில் 5 வருஷம் 20 வயசுக்குள்ள இருக்கும். ஆனா இது பல தலைமுறைகளை நம்ம கடந்து வந்திருக்கோம். பல தலைமுறைகளாக கடந்து வந்திருக்கிற சூழல்ல தொழில்நுட்பங்களே இல்லாத ஒரு காலகட்டம் இருந்திருக்கும். சுத்தமா கொஞ்சம் கொஞ்சமா காலம் மாற மாற வருடங்கள் மாற மாற கொஞ்சம் கொஞ்சமா தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. பொதுவா என்ன கருத்துன்னா தொழில்நுட்பங்களால மனித சமூகத்துக்கு நன்மை தான் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. அதில் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. மாற்று கருத்துக்கள் இருக்கும். அதை வந்து முற்றிலும் புறக்கணிக்க முடியாது. ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டே இல்லாத ஒரு காலகட்டத்தில் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. கரண்ட்டை கண்டுபிடிச்சோன்னா அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மின்சாரம் கண்டுபிடித்தது மாதிரியான மிகப்பெரிய தொழில்நுட்பம் இந்த உலகத்துக்கு பயன்படக்கூடிய தொழில்நுட்பம் எதுவுமே கிடையாது. எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுது, உலகமே மகிழ்ந்து. அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் அது டீசல் மீனாக இருக்கலாம், ராக்கெட் தொழில்நுட்பங்களாக இருக்கலாம், இன்னும் எத்தனையோ நம்ம ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு இடையிலையும் ஒரு சில குறிப்பிட்ட தொழில்நுட்பங்களை நம்ம கண்டுபிடித்து அதனால் மக்கள் பலனடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கோம். ஆனா எல்லா தொழில்நுட்பங்களுமே மக்கள் நலன் சார்ந்ததா இருக்கா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது எல்லா தொழில்நுட்பங்களாலையும் பொதுவாக மக்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை 40 ஆண்டுகளுக்கு முன்புனா உங்க ஏரியால கிராமம் இப்ப நிறைய வந்து நாகரிகமாகுது அப்படிங்கிற கருத்துல நிறைய டவுன்ஷிப் உருவாகிடுச்சு. ஏற்கனவே கிராமத்துல இருந்த வீடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த வீடுகள்ல வெளியில வந்து ஒரு திண்ணை இருக்கும், 2 பக்கமும் திண்ணை இருக்கும். அந்த திண்ணை தாண்டி உள்ள போனா ஒரு முற்றம் ஒன்று இருக்கும். முற்றத்துக்கு தோட்டம் இருக்கும், வீட்டை சுற்றி மரங்கள் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் தான் எல்லா வீடுகளுமே கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த தொழில்நுட்பம் மாறுகிற கருத்துல டிவின்னு ஒரு கான்செப்ட் உள்ள வருது. என்னைக்கு டிவின்னு ஒரு கான்செப்ட் உள்ள வந்ததோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம், கூட்டு குடும்ப உறவுமுறைகள் இருந்த எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்பா அம்மா சகோதரர்கள் சகோதரிகள் உறவினர்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சு எல்லாருமே அவங்களுக்கு தேவையான காட்சிகளை பார்ப்பதற்கு டிவிக்கு முன்னாடி உட்கார ஆரம்பிச்சோம். டிவியில உட்கார்ந்து ஆரம்பிச்சு என்ன ஆயிடுதுன்னா குடும்பம் புரியுது. குடும்பம் புரிய என்ன ஆயிடுதுன்னா ஏற்கனவே திண்ணைகளும் முற்றங்களும் ஒரு கவிதை மாதிரி வீடு கட்டிட்டு இருந்த நம்ம என்ன செய்யறோம்னா ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இப்ப பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ஒரு துறை இருக்கு, இந்தியா முழுக்க இருக்கு, உலகம் முழுக்க இருக்கு அந்த துறை. ஆனா அந்த சிவில் இன்ஜினியரிங் படித்த அத்தனை இன்ஜினியருமே ஒரே ஒரு ஸ்டைல தான் வீடு இருப்பாங்க. கேட்டா நீங்க வாஸ்துன்னு சொல்லுவாங்க. என்ன சிஸ்டத்துல இருப்பாங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு ஹால் இருக்கும், அப்புறம் ஒரு அடுப்பாங்க இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு சாமி ரூம் இருக்கும், மற்ற ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்கும். அவ்வளவுதான். இதை தவிர இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல வேற எதையாவது மாற்றி வேற யாராவது புதிதான முறையில கட்டுமானத்தை கட்டியிருக்காங்கன்னு நீங்க வேறுபட்டு எண்ணி பாருங்க, எங்கேயுமே இருக்காது. ஆனா அடிப்படையில இந்த தமிழ்நாட்டுல இன்றைய வரையும் உலகமே அதிசயமா பார்த்துக்கிட்டு பிரமிச்சு போய் நிற்கிற அனைத்து கட்டிடக்கலைகளையும் விஷயங்களுமே இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கட்டப்பட்ட ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட அந்த கோயில்ல இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. உலக நாடுலேருந்து வரலாம் எல்லாம் நேரில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. சரிப்பா, இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் பேசுறீங்க, இந்த சப்ஜெக்ட் எதுக்கு எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க, எதுக்கு இதெல்லாம் பேசுற அப்படின்னு உங்களுக்கு தோணும். அடிப்படையில் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன விஷயம், எல்லாருக்குமே வந்து பரிணாம வளர்ச்சியில குழந்தை பருவம், அப்புறம் பள்ளி பருவம், அப்புறம் கல்லூரி பருவம், அப்புறம் வந்து குடும்பம், குழந்தைகள், அவங்க வாழ்க்கை, அதுக்கப்புறம் இறுதி கட்டன்ற ஒரு செட்டப் இருக்கும். நம்ம இங்க யாருமே இந்த செட்டப்பை கடந்து வந்துட முடியாது, அதை தாண்டி போயிட முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல கல்லூரி பருவங்கிறது நீங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய வாழ்நாளுடைய இறுதி நாள் வரைக்குமே இதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிற பெருமைப்பட்டுக்கிற விஷயங்கள் உள்ள ஒரே நாட்கள் வந்து இந்த கல்லூரி நாட்கள் தான். அதுல என்ன வேணாலும் அதுல வந்து அந்த கல்லூரி நாட்கள் நடந்திருக்கலாம். ஆனா உங்களால் மறக்க முடியாத மிகப்பெரிய டைம் வந்து இந்த டைம் தான். ஆனா எதுக்கு இந்த டைம் முக்கியமான நாள்னா இந்த டைமை தாண்டணும்னா என்ன ஆயிடுது, நாட்கள் விட நீங்க இப்ப எல்லாருமே இந்த கல்லூரி நாட்கள்ல ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா ஜாலியா பஸ்ல வரும்போது படிக்கிட்டு நின்று வருவீங்க, ட்ரெயின்ல வரும்போது படிக்கிட்டு நின்று வருவீங்க, ஜாலியா சத்தம் பேசுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, அளவு கடந்த மகிழ்ச்சியா இருப்பீங்க.
உங்களுடைய குடும்ப சூழல் உங்க குடும்ப கஷ்டத்தை எல்லாம் மீறி கூட நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதெல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஆனா இதற்கு பிறகு என்னன்னா வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டத்தில் நீங்க போடுவீங்க, வாழ்க்கை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க போராட மாதிரி இருக்கும். ரொம்ப குவாலிஃபைடு, அது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கிற நபர்கள் என்ன செய்வாங்கன்னா ஈஸியா வேலை பண்ணுவாங்க. ரொம்ப வெகு சாதாரணமா ஒரு டிகிரி கடந்துட்டு போறோம், 4 முறை வேலை பண்ணிட்டே நிற்க வேண்டியது. அந்த காலத்துல அதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி வந்து எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க. கோல்டு மெடல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருந்தது. ஆனா நம்ம என்னன்னா இப்போ வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் வந்த பிறகு எல்லா இடத்துலயும் வந்து ஒரு ஒரு 40 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா பத்திரிகையில மணமகள் பேரோ போட்டு பிஇ போட்டுருந்தா அவ்வளவு பெருமையா இருக்கும். பொண்ணு இன்ஜினியர், மாப்பிள்ளை இன்ஜினியர் மிக பெருமைப்பட்டு கொண்ட காலகட்டம் தான் இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னா குற்றீசல் மாதிரி எங்க பார்த்தாலும் இன்ஜினியரிங் காலேஜ் ஆகிடுச்சு. எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கணும். ஆனா இன்ஜினியரிங் படிச்சு வெளியே ஒரு ஆட்கள் எல்லாருக்கும் ரோட்ல தான் நிற்கிறோம், யாருக்கும் வேலை கிடைக்கல. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா எந்த நபருமே அந்த என்ன சப்ஜெக்ட் படிக்கணுமோ அந்த சப்ஜெக்டை நம்ம ஸ்பெஷலிஸ்டா பாஸ் பண்றது இல்லை, அவுட்ஸ்டாண்டிங்கா பாஸ் பண்றது இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்றது இல்லை. எல்லாருமே என்னன்னா ஏனதான கல்லூரிக்கு போறோம், சந்தோஷமா இருக்கும். பெருசா வந்து அந்த 3 வருஷத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம், அது ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லை, அதனால வேலை தேடி வெளியே நின்றுட்டு இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்ஜினியரிங் கல்லூரி முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடங்களிலுமே இன்ஜினியரிங் கல்லூரி எல்லாமே டோட்டலா இழுத்து மூடிட்டு இருக்கிற சூழல் வந்துட்டு இருக்கு. அதை ஜாயின் பண்ற என் மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு. ரைட், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் பேசிட்டு இருக்கோம்னா நம்ம எல்லாருக்குமே இந்த வயசுல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நீங்க வந்து மிடில் ஃபேமிலியிலிருந்து வந்திருப்பீங்க, பிலோ தி பவர்லேருந்து வந்திருப்பீங்க, ஒரு தொழிலதிபர் குடும்பத்திலிருந்து ரேரா வந்திருப்பீங்க, இயல்பாக விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருப்பீங்க. நீங்க எல்லாருமே எப்படின்னா இந்த கல்லூரி படிப்புங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைக்கு படிக்கிறீங்க. என்ன தேவை? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். எனக்கு டிகிரி படிக்கணும்பா, நான் கல்யாணம் பண்ணும்போது பத்திரிகையில போகணும் அப்படின்னு ஒரு தேவை இருக்கும். இல்லைன்னா டிகிரி நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டு டிகிரி படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற தேவை இருக்கும். இல்லைன்னா நான் வந்து நிறைய படிக்க வேண்டிய, நான் பிஜி படிக்கணும், பிஹெச்டி பண்ணணும், ரீசர்ச் போட்டா போகணும், ஏதாவது பேரண்ட்ஸ் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற தேவை இருக்கலாம். இல்லைன்னா வந்து நாளைக்கு இங்கே அரசியல்வாதி ஆகலாம், இல்லைன்னா பெரிய வந்து பிசினஸ் மேன் ஆகலாம், இல்லை சினிமாக்காரன் ஆகலாம், இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கலாம். எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா நீங்க எல்லாருமே ஒவ்வொரு நாளும் முடிச்சு விட்டு கண்ணாடி பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் என்னன்னா நம்ம இப்ப இந்த காலகட்டத்தில் இந்த வயதுல என்ன தேவையோ ஒரு கல்லூரி படிப்பை படிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு நமக்கு என்ன நமக்கு ஐடியா எல்லாருக்குமே என்னன்னா இலக்குகள் இல்லாத மாதிரி தான் இப்ப உள்ள தலைவர்கள் இருக்கீங்க. அதுதான் வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடுது. இலக்குகள் எல்லாருக்கும் ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏதோ ஒரு லட்சியம்னா நமக்கு வந்து இந்த லட்சியத்தை தான் ஃபிக்ஸ் பண்ணுற தகுதி கிடையாது. நம்ம எல்லாருமே எந்த உச்சத்தினாலும் அடையலாம். நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் ஒரு கோட் இருக்கும். அந்த கோட் வந்து என்னால மறக்க முடியாத கோட். என்னன்னா you are always be in the top, never cut the bottom அப்படின்னு ஒரு பைபிள் ஒரு கோட் நான் படிச்சேன். ரொம்ப சிறு வயதுல படிச்சேன். இன்று வரைக்குமே என்னால மறக்க முடியாத கோட் அந்த கோட். அதே போல இந்த மாவட்டத்தை சேர்ந்த பாரதியார் ஒரு கவிஞர் இருந்தார். இதுல எத்தனை பேருக்கு வந்து நீங்க பாரதியார் கவிஞர் பாரதியார் ஒரு கவிதை உங்களுக்கு தெரியும், அவர் எட்டயபுரத்தில் பிறந்தாலும் தெரியும், அவருடைய கவிதைகளை நீங்க எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியும். நீங்க எல்லாமே வெறும் சாதாரணமா இப்ப என்ன பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சாதாரணமான மாணவனா கல்லூரிக்கு வரீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்க. எந்த படிப்பையுமே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது வெகு சிலரை தவிர நான் குறைச்சதுக்காக நீங்க வரல. உள்ள எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து காவல்துறையில இந்த அளவுக்கு மெனக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம். இப்போ வந்து ஒரு நோக்கம் வந்து எந்த ஃபார்முலாவும் ஒரு ஃபார்முலா ஒரு கூட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஃபார்முலாவும் வந்து ஃபார்முலா ஒரு கூட்டம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு போனதுக்காக வரல. நீங்க இருக்கிற மாணவர்கள் தயவு வந்து மிக பிரபலமா கேட்டுங்க. விவேகானந்தர் சொல்லியிருக்காரு என்னன்னா அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் ஸ்டில் தி கோல் இஸ் ரீச்ட். விவேகானந்தர் காலகட்டத்தில் சொன்ன கோட்டு என்னன்னா நமக்குலாம் ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியம் இருக்கு. அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரியோ அவங்க எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியோ இருக்கும். அதனால எல்லாருக்கும் என்னென்ன அடிப்படையில நீங்க எல்லாரும் வெகு சாதாரணமான மனிதர்களா படிச்சு முடிச்சுட்டு இருந்து வெளியே போகாம வெல் குவாலிஃபைடா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டிஸா போகணும். நீங்க எந்த விதமான தவறான விஷயங்களாலையும் ஆட்கொள்ளப்படக்கூடாது, எந்த ஒரு தவறான விஷயங்களாலையும் வழிநடத்தப்படக்கூடாது. நீங்க எல்லாம் உயர்வான சிந்தனைகளால் உங்களை முன்னேற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை உங்கள்கிட்ட பதிய வச்சு உங்களை வந்து டைவர்ட் பண்ற கெட்ட விஷயங்கள்ல உங்களை டைவர்ட் பண்ணி நாங்க வெளியே கொண்டு போறதுக்கு இன்னைக்கு இந்த காலத்துக்கு மூலமா எல்லா இடங்களையும் நடந்துட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு பங்கு தான் இன்னைக்கு நாங்கள் வந்து கூட்டம் பண்றோம். அப்படின்னா நீங்க எல்லாரும் ஆளுக்கால் வந்து ஒரு வெகு சாதாரணமான நீங்க
நல்ல நூறு விஷயம் தெரிஞ்சீங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயா இருக்காருலாம் அட்லீஸ்ட் அவராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் எழுதின அக்னிச்சர்கள் ஒரு புக்கில் ஒரு கோட்டு இருக்கு. என்ன கோட்டுன்னா, இந்த உலகம் நம்மள மாதிரி எல்லாரும் மாதிரி இருக்கிற வெகு சாதாரணமான நபர்களை நம்பி இந்த உலகம் இயங்கல. எப்படி வெகு சாதாரண நபர்கள் அப்படின்னா, நம்ம பிறந்திருக்கோம் ஏதோ ஒரு சூழல்ல எந்த குடும்பத்திலயோ மிடில் ஃபேமிலியோ ஏதோ பணக்கார குடும்பம் விவசாய குடும்பம் பிறந்திருக்கோம். அப்புறம் வளர்ந்தோம், படிப்போம், ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பு, குடும்பம், அதுக்கப்புறம் நமக்கான குடும்பம் முடி பசங்க குழந்தைகள் அவங்களுக்கான வாழ்க்கை, வயதாகிடும், முதுமை வந்துடும், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். இது வெகு சாதாரணமான வாழ்க்கை. அந்த மாதிரியான நாட்களை நம்பி இந்த உலகம் இயங்கல. யாராருக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கோ அந்த மாதிரியான வெகு சில நபர்களை நம்பிதான் இந்த உலகம் இயங்குறதா அப்துல் கலாம் சொல்லியிருப்பாங்க அந்த புக்ல. அப்படின்னா என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த உலகத்தை இன்னைய வரைக்குமே எத்தனையோ 1000 கோடி பேருக்கு மேல இந்த உலகத்துல நம்ம இருக்கோம். ஒரே நிமிஷம், 1000 கோடி பேருக்கு மேல இந்த உலகத்துல இருக்கோம். ஆனா மின்சாரம் கண்டுபிடிச்சது ஒரே ஒரு நபர் தான், டீசல் இன்ஜின் கண்டுபிடிச்சது ஒரே ஒரு நபர் தான், விமானத்தை கண்டுபிடிச்சது ஒரு சகோதரர் தான், அது போல ராக்கெட் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்ததும். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த 1000 ஏன் நம்ம 1000 பேருக்குமே இந்த குவாலிட்டி இல்லை, 1000 கோடி பேருக்குமே அந்த குவாலிட்டி இல்லை. யாரோ வெகு சிலர் தான் நம்ம அந்த குவாலிட்டி எடுத்துக்கிறோம். அது போல இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 130 கோடி மக்கள் இப்போ இருக்கோம். சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு 30 கோடி முகமுடியாக பாரதியார் சொல்லியிருக்காரு. அப்ப அதான் மக்கள் தொகை. அப்போ உள்ள மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மகாத்மா காந்தி தான். ஏன் 130 கோடி இன்க்ரீஸ் ஆகிட்டோம்னா நம்ம ஏன் ஒரு 7-8 மகாத்மா காந்தி ஏன் உருவாகும், ஏன் 7-8 காமராஜர் உருவாகுது? அதான் அடிப்படையில் என்னன்னா, அந்த மாதிரி பர்சனலான இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இல்லை. நம்ம எல்லாம் வெகு சாதாரணமா இந்த உலகத்தை கடந்து போயிடும். வெகு சாதாரணமா இந்த உலகத்தை கடந்து போறதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வரல. எல்லாருமே பிறக்கும்போது பணக்காரனா ரொம்ப கோடீஸ்வரனா உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவனா பிறக்க முடியாது. பிறக்க முடியாது. எல்லாருமே இருக்கிறவங்க தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட இன்டீரியர் கிராமத்திலிருந்து படிச்சதுனால கிடைச்ச வேலை காரணமாக இந்த இடத்துல நினைக்கிறேன். எனக்குலாம் எந்த விதமான பேக்ரவுண்ட் இல்லை, எந்த விதமான வசதியாயிருக்கும் இது வரைக்குமே இல்லை. அது திறமைகளை பார்க்க போனா திறமைகள் இருந்தால் அந்த வெளியில வரும். அப்ப அடிப்படையில் என்ன விஷயம்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்க குவாலிஃபை பண்ணிக்கணும். சரி குவாலிஃபை பண்றதுக்கு நீங்க இங்க மீட்டிங் பேசுறதுக்கு என்னடா சம்பந்தம் கேட்பீங்க. என்னன்னா, உங்களை நீங்க குவாலிஃபை பண்ணிக்கணும்னா அடிப்படையில் 2 விஷயம் முக்கியம். என்ன விஷயம்னா, உங்களோட சரித்தப்பு உங்களுக்கு தெரியும். என்ன சரித்தப்பு, என்கிட்ட என்னென்ன சரியான குவாலிட்டிஸ் இருக்கு அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். உங்கள்கிட்ட என்னென்ன தவறான குவாலிட்டிஸ் இருக்கு அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட், இதெல்லாம் தாண்டி ஸ்பெஷலைஸ்டா நம்மகிட்ட என்ன திறமை இருக்கு அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான். நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, இந்த விமானத்தை கண்டுபிடிச்ச ரைட் சகோதரர் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்ட பிறகு அவங்களாவே அதை குவாலிஃபை பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல விமானத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க யாருக்கும் போய் யாரும் எந்த பெற்றோரும் சொன்னதுக்காக அவங்க பிகாம் படிக்கல, எந்த பெற்றோரும் சொன்னதுக்காக அவங்க போய் எம்பிபிஎஸ் படிக்கல, எந்த பெற்றோரும் சொன்னதுக்காக அந்த கமர்ஷியல்ல போய் அவங்க பிஏ படிக்கல. அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்குள்ள ஸ்பெஷலைஸ்டான நாலேஜ் அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க, அதை டெவலப் பண்றாங்க, நீங்க சாதிச்சிருக்காங்க. அதை போல தான் உங்க எல்லாருக்குமே உங்க எல்லாருக்குமே ஒரு குவாலிட்டி இருக்கு, ஒரு இண்டிவிஜுவல் இருக்கு. தமிழ சுயம், ஒரு சுயம் இருக்கு எல்லாருக்குமே. நீங்க எப்பொழுதெல்லாம் உங்களால முயன்று உங்க சுயத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுதோ உங்களால உங்களோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. நீங்க மிகப்பெரிய அளவில் வச்சுக்க முடியும். மைய தலைமை பொருள் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காங்க. நான் இந்த மேற்கோள்கள்லாம் யார் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இதே பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, யான் கண்ட மொழிகளிலே தமிழை போல் இனிதாவது எங்கும் காணும் சொல்லுவாங்க. உலகத்தில் ஏகப்பட்ட லாங்குவேஜ், மொழிகளுக்கு பற்றாக்குறையே கிடையாது. உலகம் முழுக்க பல லாங்குவேஜ் இருக்கு. தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே போல தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்கு. ஏன் அதை சொல்ற, நீங்க மாவட்டத்துக்கு மாவட்டம் லாங்குவேஜ் இருக்கு. நீங்க திருநெல்வேலி ஸ்லாங்கு, அப்புறம் மதுரை ஸ்லாங்கு, தஞ்சாவூர் ஸ்லாங்கு, கோயம்புத்தூர் ஸ்லாங்கு, சென்னை ஸ்லாங்கு, இவ்வளவு மொழிகள் இருக்கு. ஆனா யான் கண்ட மொழிகளிலே தமிழை போல் இனிதாவது எங்கும் காணும் எப்படி சொல்ல முடியும்? ஒப்பிட்டாலும் சொல்ல முடியும். அப்ப ஒப்பிட்டு எப்படி சொல்ல முடியும்? எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். பாரதியாருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். அதை ஒப்பிட்டு பார்த்து அனுபவிச்சு சொல்றாரு பாரதியார். அப்படிப்பட்ட அந்த மொழியில ஏகப்பட்ட இலக்கியங்கள் இருக்கு. நீங்க வேணா போய் லைப்ரரி, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா லைப்ரரி இந்த கல்லூரி லைப்ரரி இருந்தா அடிப்படையில் நான் சொல்ற காவல்துறையிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். நான் சொல்ற எந்த விஷயத்துக்குமே நீங்க அட்வைஸா எடுத்துக்காதீங்க. நீங்க அட்வைஸா எடுத்துட்டீங்கன்னா எதுவுமே கேட்க மாட்டீங்க, ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இது நான் வந்து ஷேர் பண்றேன். நாம காவல்துறை வந்து ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் எங்களுடைய கருத்துக்களை, நாங்கள் வந்து அனுபவத்தில் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அதனால
நீங்க கல்லூரி டயத்துல நல்லா படிங்க, கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க. முதல்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து கவிதை இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கவிதை எழுதி பார்ப்பீங்க, அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நீங்க ஒரு காலத்துல பெரிய கவிஞர் ஆகலாம். சில பேருக்கு போட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வருங்காலத்துல வந்து போட்டோகிராஃபில பெரிய அவங்க பிரதிநிதிக்கலாம். சில பேருக்கு மியூசிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வருங்காலத்துல அவங்க பெரிய மியூசிஷியன் ஆகலாம். அப்படித்தான் இளையராஜா ஒரு ஆள் வந்து நம்ம பண்ணைபுரம் தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துல வெளியில் எழுதிருந்தார். அவருக்கு அவருடைய வருகைக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய இன்னைக்கு வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங் எந்த பாட்டு தெரியுமா? இளையராஜாவோட மாயோனே மணிவண்ணான ஒரு பாட்டு அன்னைக்கு உலகம் முழுக்க ட்ரெண்ட் சமூக வலைதளங்கள் அவ்வளவு ஃபேமஸ். அந்த மாதிரி இளையராஜா வெறும் சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு நம்பிக்கை வருது. நம்ம வந்து மிகப்பெரிய அந்த இசையில சாதிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறாரு, வெளியில் வர சாதிக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம அதுபோல தான் அப்துல் கலாம் ஐயா எவ்வளோ ஆட்கள் எல்லாருமே என்னன்னா அவங்களுடைய தனித்திறமை என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க, வெளியில் வந்து சாதிக்கிறாங்க. நீங்க உங்க தனித்திறமையை தெரிஞ்சுக்கணும்னா அடிப்படையில் உங்களுக்கு எது உதவுனா நீங்க கற்ற நல்ல கல்வி, உங்கள் சிந்தனையை தூண்டக்கூட கல்வி தான் உங்களுடைய எண்ணம், உங்களோட ரைட்டர் ஆன்சர் வந்து உங்களுக்கு புரிய வைக்கும், உங்களுடைய தனித்திறமைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்தும். அப்பதான் நீங்க வந்து முன்னேறி வெளியே வரலாம். அதனால நீங்க யோசிச்சு பாருங்க, வீட்டில் போய் தனிமையில் உட்காந்து யோசிச்சு பாருங்க, நம்ம டேலண்ட் என்ன? பத்திரிகை துறையோட நம்ம பெரிய ஆளாக வருமா? இல்ல ஒருவேளை நமக்கு பேச்சு திறன் வந்து அட்வொகேட்ல பெரிய அட்வொகேட்டாக வருமா? அது நம்ம அரசியல்வாதி ஆகிடுமா? அது நம்ம தான் நல்லா படிக்கிறோம், நல்லா மனப்பாடம் பண்ணலாம், எல்லாம் மனசுக்கு தங்குது, நமக்கு வந்து ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஒருவேளை நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் பார்க்கணுமா அப்படின்னு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்களுடைய தனித்திறமை என்னன்னு புலப்படும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெளியில மிகப்பெரிய லெவலில் சாதிப்பீங்க. எங்களோட நோக்கம் என்னன்னா இந்த காவல்துறையோட நோக்கம் எல்லா இந்த சமூகத்துல குற்றங்கள் குறையணும். ஏன்னா குற்றங்கள் குறைவதற்கு ஏன்னா காலேஜ் வந்து ஏன்னா பேசிட்டு இருக்கேன்னா இந்த மாணவ பருவத்துல தான் நீங்க உங்களுக்கு சிந்தனை ரீதியாக சிறப்படுத்திட்டாரா உங்களால குற்றங்களிலிருந்து வெளியில வர முடியும், குற்ற சிந்தனைகளிலிருந்து வெளியில வர முடியும், குற்ற பழக்கவழக்கங்களிலிருந்து வெளியில வர முடியும். நீங்க நல்ல படிப்பு நல்ல சிந்தனை இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு குற்றம் செய்ய தோணாது, குற்றங்கள் அவாய்ட் தான் தோணும். அதுக்காக தான் நம்ம வெளியில் வந்து பேசிட்டு இருக்கோம். அதனால அதை புரிஞ்சுக்கிறேன்னா இவ்வளவு விஷயங்களுமே நம்ம இந்த தமிழ்நாட்டு இந்த தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்கள்ல அவ்வளவு சிறந்த இலக்கியங்கள் இருக்கு. உங்களால முடிஞ்சால் கூட திரும்ப விளக்கி படிங்க. இவ்வளவு தான் சொல்லி முடிச்சிட்டீங்க, பாரதியார் அப்துல் கலாம் மூலமா லைப்ரரி நல்லா படிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பத்தாண்டுகளையும் ஒவ்வொரு தொழில்நுட்பத்தை தாண்டி வந்துட்டு இருந்தோமோ இப்ப நம்ம விரும்பாங்களோ ஒரு 20 வருஷத்துக்கு என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் செல்போன் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் தான் இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அது என்னன்னா அது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தேவை இருக்கு. என்ன தேவைன்னா இப்போ நம்ம பென்சில் வச்சு யூஸ் பண்ணுறோம். பென்சில் இருக்குமா? பயன்படுத்தா பென்சில் வச்சுருக்கோம், எழுதுறதுக்கு வச்சுருக்கோம். இட் இஸ் ஒன்லி ஃபார் டு ரைட். நம்ம என்ன செய்வோம், பாதி பேர் காலில் குறையிறோம், இல்லை வேற ஏதாவது அந்த பென்சிலில் பண்ணுவோம். அப்படின்னா அடிப்படையில் என்னன்னா என்ன ஒரு பொருளுக்கு தேவை இருக்கோ அந்த தேவைக்கு மட்டும் தான் அந்த பொருளை பயன்படுத்தும். செல்போன் கண்டுபிடிச்சிட்டோம், செல்போனோட தேவை என்ன இருக்கு? நமக்கு ஒரு சில தகவல்கள் இருக்கும், அதுக்கு பரிமாறிக்கணும். பிறருக்கு சில பரிமாற்ற நம்மள்கிட்ட பரிமாற வேண்டிய விஷயங்கள் இருக்கும், அதை நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம கேட்கணும். இந்த பர்பஸ் மட்டும் தான். நீங்க இதுவே ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி போதே ஒரு 30 வருஷத்துக்கு போனீங்கன்னா யாருமே லேண்ட் கிடையாது. பக்கத்து ஊருக்கு போன் பண்ணா கூட நம்ம வந்து ட்ரக்கால் தான் புக் பண்ணணும். ட்ரக்கால் புக் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். அங்கேயும் கத்துறோம், அப்பா சார் உங்களுக்கு ட்ரக்கால் கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சு அப்புறமே நம்ம அட்டன் பண்ணணும். அப்ப அந்த அட்டன் பண்ணிட்டு மிகப்பெரிய சந்தோஷம் பண்ணிட்டு வரணும், நீ போன்ல பேசிட்டோம். அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் இப்ப தொழில்நுட்பங்கள் மாறுது. கண்டுபிடிச்ச மொபைல் கண்டுபிடிச்சோம். மொபைல் வந்து ஃபர்ஸ்ட் மொபைல் கண்டுபிடிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஏன்னா வீட்டிலே உட்காந்துட்டு ஓடி போய் மொபைல் செல்போன் எடுத்து போன் எடுத்து பேச முடியல, வெளியில போன ஒரு தகவல் இருக்கு, அந்த முக்கியம் பண்றது கையில மொபைல் போன் வச்சுன்னா பேசுறது. அதோட அந்த தேவை முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த காலம் மாற மாற மனிதர்களுக்கு தேவை மாற உலகமயமாக்கலுடைய நோக்கம் மாற உலகமயமாக்கலோட நோக்கம் தான் இந்த செல்போன்ல இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்கு. ஸ்மார்ட் போன் ஒரு கான்செப்ட். ஸ்மார்ட் போன் நமக்கு இருக்கு, வீட்டில் முடிஞ்சா தேட்டர்ல படம் டிவியில படம் பார்ப்போம். ஆனா நம்ம சில பேர் சொல்லுவோம், சார் நம்ம ஆன்லைன்ல கொரோனா காலத்துல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஆன்லைன் நாங்கள் வந்து மொபைல் தான் படிச்சோம். ஆன்லைன்ல நீங்க வந்து எத்தனை பேர் ஆன்லைன்ல படித்த நபர்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி கோல்டு மெடல்ல பாஸ் பண்ணி நாளைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிட போறீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஆன்லைன்ல கிளாஸ் நடந்தது அக்கௌண்ட் பர்பஸ்க்காக மட்டும் தான் நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அதுல வந்து ஒரு ரொம்ப சில பர்சன்டேஜ் பீப்புள் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருக்கீங்க. ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருக்கீங்க இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, உங்க யாராலுமே ஆன்லைன்ல 100% கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாது? நீங்க இன்னைக்கு வந்து கான்சென்ட்ரேட் வந்து உங்க ஆன்லைன்ல நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்க, எடுத்து பாக்குறீங்க.
உங்களுக்கு தேவை உனக்கு இந்த வகுப்பு பிசிக்கல் இன்னைக்கு வந்து காமர்ஸ் சப்ஜெக்ட் வச்சுங்க. காமர்ஸ் சப்ஜெக்ட் எந்த கிளாஸ் இந்த கல்லூரியில இந்த ப்ரொஃபஸர் நடத்த போறாங்க. நீங்க அந்த பேருக்கு போனீங்கன்னா ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னா நீங்க விரும்பியே விரும்பாமலோ வேறு சில மோசமான விஷயங்கள் உங்களுக்கு கடந்து போயிட்டே இருக்கும். ஆனா உங்களால வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது 100%. சரி இல்லைங்க நாங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி தான் படிப்போம், எங்களை வேற எந்த விஷயம் டெவலப் பண்ணாங்கன்னா அந்த எந்த கெட்ட விஷயமும் உங்களை டெவலப் பண்ணாதவங்களுக்கு பக்கம் உங்களுக்கு வந்து முதல்ல வரும். உங்களை இன்னைக்கு இருக்கிற இந்த வயதுல அந்த செல்போனோட ஸ்மார்ட் போனோட கண்டுபிடிப்போட நோக்கம் இந்த உலகமயமாக்குற நோக்கம் என்னன்னா இந்த மாணவ பருவத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே உங்களுடைய சிந்தனைகளை சதிச்சிடணும். நீங்க வேணா கண்டினியூஸா தொடர்ந்து இந்த மொபைல் நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ என்ன ஆச்சுன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டத்தில் வரைக்கும் சாதாரணமான ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய தேவையில்லை. ஸ்கூல் போயிட்டு என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்துட்டேன். இப்போ 4 வயசு 5 வயசு தான் அப்பதான் சேர்ப்பாங்க. என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்துட்டு போய் குண்டி சேர்த்து நெல்லில் வந்து நிறம் பிடித்து எழுத வச்சு சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு வந்த காலகட்டம் மாறி என் டேடியும் கூப்பிட்டா என் பிள்ளை டேடியும் கூப்பிட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்ட காலம் ஒரு காலம், மம்மியும் கூப்பிட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்ட ஒரு காலம் போய் இன்னைக்கு என்னன்னா எல்லா பெற்றோர்களும் தெரிந்தோ தெரியாமலோ என் பிள்ளை வந்து செல்போனை கையெழுத்தாலும் கீழே வைக்க மாட்டான், அவ்வளோ இன்ட்ரெஸ்டா எழுதுனான், எனக்கே தெரியல நான் இத்தனைக்கே டிகிரிலாம் படிச்சிருக்கேன், என் பிள்ளை எல்லாத்தையுமே நோண்டுறான் அப்படிங்கிற அளவுக்கு பெருமைப்பட்டுக்கிற சர்டிஃபிகேட் வந்துட்டோம். ஆனா இது ஒரு நல்ல எதிர்பார்ப்போ இது நம்ம சந்தோஷப்பட்டுக்கூடிய நல்ல விஷயம் கிடையாது. என்னன்னா நீங்க இந்த செல்போன்ல இதில் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம், சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியாது. பர்டிகுலராக நம்ம எதுக்காக சொல்றோம்னா பெண்கள் சார்ந்து தான் இந்த சப்ஜெக்ட். ஏன்னா நீங்க வந்து இப்போ எங்களுக்கு வந்து காவல்துறை நாங்கள் தினசரி வந்து 2 வருடங்களாச்சும் இந்த பெண் ஒரு காதல் சார்ந்த விஷயங்கள் அதில் ஓடி போகிற விஷயங்கள் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். செஷனில் வர சப்ஜெக்ட் என்ன ஆயிடுது, அவங்கள்ட்ட கேட்டால் நாங்கள் எங்களுக்கு பார்த்துக்கிட்டதே இல்லை, ஒரு காலையில் கூட படிச்சுக்கிட்டது இல்லை, ஆனால் மொபைலில் முகநூலில் தான் பழக்கம், இப்போ நாங்கள் லவ் பண்ணிட்டோம், நான் அந்த கையோட தான் போவேன். பெற்றோர் வந்து கெஞ்சி அழுது கதறி நானும் கூட அந்த பொண்ணை சிம்பிளாக இல்லை நான் அவங்களோட தான் போகிற மாதிரியான காலகட்டம் ஆயிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணியுமே இந்த மொபைலோட இம்பாக்ட் இருக்கு. இந்த மொபைலை நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறது யாரும் சொன்னாலும் முடியாது. எங்களுடைய காவல்துறையுடைய மிகப்பெரிய கோரிக்கை அறிவுரை என்னன்னா உங்களால் நீங்கள் வந்து இந்த செல்போன் யூஸ் பண்ணுறத குறைச்சிங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். தயவு செய்து செல்போனை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை என்ன, உங்களுடைய நீங்கள் கல்லூரி பருவத்தில் மாணவ பருவத்தில் நீங்கள் காலேஜ் வந்துட்டீங்கன்னா உங்களுடைய தேவைகளை செயல்படுறதுக்கு உங்களுடைய பேராசிரியர்கள் இருக்காங்க, உங்களுடைய பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுடைய தேவைகளை நிர்வாகத்துக்கு உங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்க செயல்படுறாங்க. அவங்க நிச்சயமா வந்து என்னன்னா இன்னார் இந்த தகவலை சொன்னாங்க, இன்னாருக்கு இந்த தகவலை நாங்கள் சொன்னோம், இந்த வேலை நடக்க போகுது அப்படிங்கிற ப்ராசஸ் அவங்க சொல்லுவாங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணா போதும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க கையில் செல்போன் வச்சுக்கீங்க. இது வந்து இந்த இதே பார்வையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிமிர்ந்த நன்னடை ஏற்பட்ட பார்வை இடத்தில் யாருக்கும் அஞ்சாது. இந்த உலகத்தில் இதை சப்ஜெக்டை படிக்க முடியாது எல்லாருக்குமே. நீங்க வேணா பாருங்க, உங்களுக்கு மீண்டும் இந்த சப்ஜெக்டை நான் ஏன் இந்த கம்பேரிட்டிவ் ஒப்பிட்டு சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் செல்போனை யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து நீங்க வெளியே விடணும், அதுக்கான விழிப்புணர்ச்சியாக நாங்கள் வந்திருக்கோம். எப்படி சொல்றது பெருசா வந்து உங்கள்கிட்ட வந்து செல்போன் யூஸ் பண்ணாங்க, அம்மா வேலை இல்லை எவ்வளோ செல்போன்ல இருக்கு, செல்போன்லாம் 1/2 மணி நேரத்தில் இதாக சொல்லிட்டுனா நீங்க சொல்லுவீங்க. செல்போன் மட்டுமே உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க வாழ்க்கையில் ஒரு தடவை நாச்சும் நல்ல சோறு மழை பெய்யும் போது உங்க வீட்டு ஜன்னல் அருகில் உட்காந்துக்கிட்டு பாரதியார் கவிதை எடுத்து கையில் உட்காந்துக்கிட்டு சத்தம் போட்டு படிச்சு பாருங்க. உங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு அது மாதிரியான விஷயத்தை வாழ்நாளே இருக்க முடியும். காலையில் எழுச்சி உங்க வீட்டில் வந்து உங்க வீட்டு வெளியில வந்து உங்க வீட்டில் வளர்க்குற ரோஜா பூக்கள் புதுசாக பூத்து ரோஜா பூ, அந்த ரோஜா பூ ரசிச்சு பாருங்க, அவ்வளோ அழகா. இப்போ பக்கத்து உள்ள குழந்தை சத்தம் போடுவோம், அந்த குழந்தை கொஞ்சம் பாருங்க, நேற்று பிறந்த குழந்தை அவ்வளோ அழகா. இந்த மாதிரி மாதத்தில் ஸ்பெஷல் என்ன தெரியுமா, வீட்டுக்கு போட போடுவாங்க. முடிஞ்ச ஏரிமணி நீங்களே யாருக்கும் ஏரிமணி எழுதிக்க மாட்டீங்க. ஏரிமணி எழுச்சி வெளியில் பாருங்க, ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ அழகான கோலம் இருந்தது. அந்த கோலத்தை நடுவில் புதுசு வச்சிருப்பாங்க. தும்பை பூங்கிறது மார்கழி மாதத்தில் மட்டும்தான் ஸ்பெஷலாக பார்க்கலாம். அவ்வளோ வெறுமையாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அது மார்கழி மாதத்தில் 2 பனித்துளி இருக்கும், அதை ரசித்து பாருங்க. இந்த உலகத்தில் நீங்கள் ரசிக்க வேண்டிய, என்ஜாய் பண்ண வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு மாலை முழுவதும் விளையாட்டு தான் நம்ம பாருங்க. எல்லாத்துக்குமே நம்ம பாரதியார் சொல்லி உங்க ஊர் தான். எனக்கு வெளியூர் மாவட்டம், நான் வெளியூர் மாவட்டத்துக்கு குறைக்க வந்தாருன்னா அவரும் அப்படிதான் வெளியூர்ல தான் குறைக்க வந்தாரு. நாங்கெல்லாம் வந்திருக்கோம்னா இப்போ என்னன்னா உங்க மாவட்டத்திலிருந்து வளர்ந்து பாரதியார் எட்டயபுரத்தில் வந்த பாரதியாருடைய கவிதைகளை பீட் பண்றதுக்கு ஒப்பிடுறதுக்கு உலகத்தில் எந்த கவிதையும் ஒப்பிட முடியும். ஒரு மகாகவி நீங்க உங்களுக்கு அடிப்படையில இது திருக்குறளோட அத்தனை திருக்குறள் தெரிஞ்சா போதும், மகாகவி பாரதியாரோட அத்தனை பாடல்கள் நீங்க படிச்சா போதும், பாரதிதாசன் அத்தனை பாடல்கள் நீங்க படிச்சா போதும், நீங்க உங்களுக்கு குவாலிஃபை பண்ணிக்கலாம். நீங்க குவாலிஃபைட் ஆகிடும். அடிப்படையில் இன்னொரு விஷயம் என்னன்னா
உங்க வீட்டில் உள்ள அப்பா வந்து படி டென்ஷன் நிறைய மாற்றுவாங்க, அப்பதான் +2 நல்ல கோர்ஸ் சேரலாம், +2 நல்லா மாற்றுவாங்க, அப்பதான் வந்து ஏதாவது வேற எதுவும் கடனை சீட் வாங்கிக்கலாம், MBBS பிஇன்னு சொல்லுவார். ஆனா அப்படி படி சொல்லி நீங்க படிச்சீங்கன்னா அந்த படிப்பு உங்க மண்டையில மூளையில பதிவாகும், உங்களுடைய ஞாபகத்தில் பதியாது. ஆனா அடிப்படையில் உங்களுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா காலேஜுக்கு போனோம், காலேஜில் படித்தோம், திருப்பி வீட்டுக்கு போகிறோம், கொஞ்ச நேரம் விளையாண்டோம், நாளைக்கு முழுது விளையாடு, கொஞ்ச நேரம் விளையாண்டோம், கொஞ்ச நேரம் டிவி பார்த்தோம், கொஞ்ச நேரம் அப்பா அம்மா தெரியுமா சந்தோஷம் பேசணும், சகோதரர் சண்டை போட்ட ஜாலியா அக்கம்பத்து நண்பர்கிட்ட பேசணும். அப்படி இயல்பாக போய் என்ன செய்யும், புத்தகத்தை எடுத்து உட்காந்து இந்த பழக்கத்தை எந்த பள்ளிக்கூடம் எந்த கல்லூரி அந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்துதோ, அதாவது இயல்பா புத்தகத்தை தேடக்கூடிய மனோபாவத்தை எந்த கல்வி முறை ஏற்படுத்துதோ அந்த கல்வி முறை சிறந்த கல்வி முறை. அப்படி இயல்பா போய் இன்ட்ரெஸ்டா படிக்கிற மாணவர்களால் தான் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஆளா உயர்வா முன்னேற முடியும். அதுக்கான காரணம் அடிப்படை என்னன்னா அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். படிக்கணும், நீங்க சப்ஜெக்ட் ஏதாவது படிக்கணும், எதையாவது படிக்கணும். நீங்க வீட்டுல என்ன ஒரு பழக்கத்தை வச்சீங்கன்னா வீட்டுல உள்ள போனோம்னு ஒரு ஹால் இருக்கும், ஹாலில் ஒரு ட்ரே போட்டு அன்னைக்கு பேப்பரு அன்னைக்கு நிறைய புத்தகங்கள் வந்து இந்த ட்ரேல போட்டுருங்க. நீங்க இருந்தாலும் சரி, உங்க குழந்தைகள் இருந்தாலும் சரி, பள்ளிக்கூட படிக்கிற குழந்தைகள் இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்னா நீங்க யாரையும் படிக்கணும்னு சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க, ஒரு நாள் வந்து விளையாடுவாங்க, திருப்பி டிவி பார்ப்பாங்க, அப்புறம் அம்மா கிட்ட பேசுவாங்க, கொஞ்சம் நேரம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, சாப்பிடுவாங்க, திருப்பி வந்து உட்காந்து இருக்கும்போது இயல்பா அவங்க போய் ஒரு புக் எடுத்து படிக்கணும். இயல்பாகவே ஒரு புக் எடுக்கணும். அந்த கைகள் வந்து என்ன செய்யணும்னா இயல்பா போய் ஒரு புத்தகம் எடுக்கணும், இயல்பா கேட்கணும். ஒரு நாள் வந்து ரொம்ப அன்இன்ட்ரெஸ்டா பாத்தீங்கன்னா டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி தியரி ஒரு தியரி இருக்கு. அந்த தியரி யாருக்கா தெரியுமா? எக்கானமிக்ஸ்ல இருக்கு அந்த தியரி, ஆடம் ஸ்மித் தியரி. அந்த தியரி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ பட்டியா இருக்கான், அந்த பட்டியா இருக்கிறவங்க நீங்க ஒரு ஆப்பிள் கொடுத்துப்பாங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பிள் வாங்கி பயங்கர இன்ட்ரெஸ்டா பயங்கர பசியில பயங்கர லவ் பண்ணி அந்த ஆப்பிள் சாப்பிடும். உடனே அடுத்த ஆப்பிள் கொடுங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையும், கொஞ்சம் பொறுமையாக அந்த ஆப்பிள் சாப்பிடும். அடுத்த ஆப்பிள் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும், அடுத்த ஆப்பிள் கொடுத்தா போதும் பண்ணுறது. அந்த மாதிரி என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா அது டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அந்த தேவை குறையும். இந்த சப்ஜெக்ட் தான் நீங்க அப்ளை பண்ணணும். முதல்ல ஆரம்பத்தில் புத்தகம் எடுக்கும்போது எல்லா புத்தகங்களும் கடுப்பாகும், என்ன சப்ஜெக்ட் இருக்கு. நீங்க வேணா உங்க வீட்டில் ஒரு என்சைக்ளோபீடியா வாங்கி போடுங்க, பாரதியார் உங்களுக்கு பிடித்த கவிதைகளை புக் எடுத்து போடுங்க, ஜெனரல் நாலேஜ் புக் வாங்கி போடுங்க, மனோரமா புக் வாங்கி போடுங்க. இன்னைக்கு தமிழ்ல வர உங்களுக்கு பிடித்த தமிழ் டெய்லி ஷேர் பேப்பர் எடுத்து போடுங்க, எதையாவது படிக்கணும். முதல்ல ஒரு நாள் இருக்கும், அப்புறம் இன்னும் 2 பக்கத்தை பார்க்க வேண்டி போனோம். அப்படி இயல்பா என்ன ஆகிடுன்னா அந்த பசங்களுக்கு டெய்லி சாயங்காலம் வந்தோன்னா ஒரு 1/2 மணி புக்கை படிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும், மென்டாலிட்டி அதுவும் வந்துடும். அந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட உயர்வு நீங்க தடுக்க முடியாது. அது எங்கேயாவது நிச்சயமா ஒரு உயர்வான ஒரு வெற்றி கண்டிப்பா அடைந்தே தரும். இன் பிட்வீன்ல ரைட் இவ்வளவு விஷயங்களையும் நான் சொல்லிட்டு என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற விவகாரத்துல நீங்க முற்றிலும் எதிர்பார்க்காத, முற்றிலும் விரும்பாத, உங்களை எந்த விதத்திலுமே சிந்தனை ரீதியா உயர்த்தாத அவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருக்கு. நீங்க எந்த சப்ஜெக்டுக்குள்ள அது வந்து ட்விட்டரோ யூடியூபோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ இல்ல அதர் ஆப்ஷனோ எந்த ஆப்ஸ்லயும் என்ன நீங்க உள்ள போய் பாருங்க, உங்களுக்கு எந்த வகையுமே தேவையில்லாத விளம்பரம். இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு பொண்ணை வந்து உலக அழகியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது போல இன்னொரு ட்விட்டர் நிறுவனத்திலையும் ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒரு இந்தியர் தான் மிகப்பெரிய பதவிக்கு அமைச்சிருக்காங்க. அது யார் படிச்சு வருவோம், அகர்வால் அகர்வால். ஏன் அவங்க குறிப்பிட்டு இந்தியாவில் சார்ந்த நபர்களுக்கு வந்து உயர்ந்த பதவிகள் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த இந்தியாவிலிருந்து நம்ம எல்லாம் பெறப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு உலகளாவே இருக்கிற மிகப்பெரிய உலக நிறுவனங்கள்ல இந்தியாவை சார்ந்தவர்கள் தான் உயர்ந்த பதவிகள் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு குளோபலைசேஷன் கான்செப்ட். அந்த வகையில் என்னன்னா அவங்க யாராவது வந்து முன்னேறிட்டு போட்டா நல்லா சம்பாதிச்சு போட்டா அது பிரச்சனை கிடையாது. இந்த மொபைல் எடுத்தீங்கன்னா அத்தனை நிறுவனங்களோட விளம்பரம் வரும். அந்த நிறுவனம் எந்த விளம்பரமுமே உங்களுடைய சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய விளம்பரமா இருக்காது. உங்களை டைவர்ட் பண்ணிக்கணும். டக்குன்னு நீங்க நல்லா படிக்கணும்னு நினைப்பீங்க, நல்ல சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும்னு நினைப்பீங்க, சரி வீட்டில் தான் ஒரு புக்ஸ் எல்லாம் இந்த மொபைலே எடுத்து படிச்சு கூகுளில் போய் எடுத்து படிப்பீங்க. ஆனால் உங்களால் முழுசா 100% கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த சப்ஜெக்ட் படிக்க முடியும். உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கான அவ்வளோ விஷயம் இருக்கு. என்னென்னு இருக்கு, உங்களை வந்து தவறா வந்து உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் கொடுத்து உங்களோட தவறாக தொடர்பு கொண்டு உங்களை வந்து தவறான வழிநடத்தலை கொண்டு வருவதற்கோ அதுக்கான விஷயங்கள் இருக்கு. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு மெசேஜை கொடுத்துட்டு அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல உள்ள பணங்கள் எடுத்துக்கிறதுக்கு இன்னும் என்னென்னலாம் அது வந்து மோசமான கன்செப்ட் இருக்கோ, எப்படி வந்து இந்த தொழில்நுட்பத்தை நடத்திட்டு இன்னைக்கு இருக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்மார்ட் போனை, அதெல்லாம் தாண்டி இந்த ஸ்மார்ட் போன்ல உள்ள அத்தனை தொழில்நுட்பத்தையுமே ஓவர்லூப் பண்ணி அதை விட எவ்வளவு குற்றங்களை செய்யலாங்கிறத குற்றவாளி கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் என்னன்னா, நீங்க பழைய காலத்துல பாத்தீங்கன்னா இன்னும்
செய்வாங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம். இந்த சினிமாவில் கூட ஒரு அஃபென்ஸ் நடக்கும், உடனே கண்டுபிடிச்சிருவாரு அந்த இன்ஸ்பெக்டர். ஒரு 2 நாள் போய் நான் எப்படி கண்டுபிடிச்சாரு? உண்மை என்ன உண்மைன்னா அந்த மாதிரி இருந்தது. என்ன செய்யுதுன்னா, இப்போ திருட்டு நடந்ததுன்னு வச்சுக்கலாம், வீட்டில் வந்து திருட்டான் அப்படின்னு துராது இருக்கா, நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன செய்வாரு? யார் பார்த்து எப்படி பார்த்துருந்தா, எப்படி வந்தான் சார்? கொள்ளக்கதை உடைச்சிருந்தான் சார், இல்லைன்னா கூரையை வச்சுருந்தான் சார், இல்லைன்னா தெருக்கதை வச்சிருந்தான் சார், இல்லைன்னா ஜன்னல் கதையிலேருந்து உள்ள குச்சி விட்டு ஒரு அஃபென்ஸ் ஸ்டைல் இருக்கு. அதுக்கு பேர் எம்மோன்னு பேர், மாட சாப்பிட்றாண்டி செயல். அதாவது ஒரு அஃபென்ஸ் செய்யக்கூடிய முறை அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு முறை என்ன செய்வாங்க? ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாரு. இந்த கொள்ளக்கதை உடச்சு யார் இருந்தா, 10 பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கான், அது இப்போ யார் ஹோட்டலில் இருக்கா, யார் உள்ள இருக்கா, இந்த 4 பேர் இருக்கான், இந்த 4 பேர்ல யாராவது செஞ்சிருப்பான் அப்படின்னு கூர்ந்து அவனை கண்காணிச்சு பார்த்துட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த மாதிரி விஷயம் இல்லை. என்ன இல்லைன்னா, உங்களால யாரையுமே அட்லீஸ்டா கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களுடைய எதிரி யாரு, உங்களுடைய துரோகி யாரு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கான துரோகிகளும் உங்களுக்கான எதிரிகளும் உங்க கூடவே நீங்க உங்களுக்கு அறிவு, திறமையும் சிந்தனையும் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய எதிரி யாரு, உங்களுடைய துரோகி யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க தப்பிச்சிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை ரொம்ப தடுத்து நிறுத்தணும்னு சொல்லுங்க. எவ்வளவு விஷயங்கள் இப்போ பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்றேன். பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பெண்கள் தொடர்பான அஃபென்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஈஸியா பெண்கள் சார்ந்து ஒரு அவங்க என்ன பெண்களை வந்து எந்த மாதிரி டைவர்ட் பண்ணி கொண்டு நினைக்கிறாங்களோ அவ்வளவு ஆப்ஷன்ஸ் அந்த மொபைல் இருக்கு. அவங்க தவறா வழிநடத்துறாங்க. நிறைய பெண்களுக்கு ஒரு அவங்க லைஃப் ஸ்டைலே ரொம்ப ஃபெயிலியரான வாழ்க்கை இருக்கு. நீங்க அதுக்கு கூட பாருங்க, பாரதியார் பாருங்க, பாரதியார் வந்து தீர்வு சொல்லாத விஷயங்கள் இல்லை. அதுக்கு கூட படிச்சிருந்தீங்கன்னா யாரும் பாரதியார் பாடல்களை கல்வியில படிச்சிருக்கீங்களா? கை கொடுத்து பார்ப்போம். ஒரு இன்ட்ராக்ஷன் தான். நான் வந்து பேசிட்டு இருக்கிறதா இல்ல, அது சப்ஜெக்ட் இல்ல, அது நோக்கம் இல்லை. பாரதியார் கல்வியை நான் படிச்சிருக்கேன், கை கொடுத்து பார்ப்போம். சந்தோஷம். இதுதான் இந்த தலைமுறையுடைய என்ன. நான் ரொம்ப வருத்தப்படுறேன், வச்சுக்காதீங்க. என்னுடைய சகோதர சகோதரர்கள் நீங்க எல்லாம் நான் எல்லாம் பாரதியார் பாடல்களை படிச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நைட் நான் எந்த தூங்கிருப்பேன், எனக்கு தூக்கமே வர. என்னன்னா, இந்த பாரதியாரை விட இன்னைக்கு சமகால பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய கல்வி இந்த உலகத்தையும் நீங்க சந்திக்க முடியாது. உங்க பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை அவர் 2 வரையும் சொல்லிட்டார். மாதவமே இழிவு செய்யும் மடமே கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்க கான்செப்ட் என்னன்னா, நிறைய பெண்கள் சார்பான குற்றங்கள் நடக்குது. அதை தடுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு புதுசாக ஒரு சட்டம் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன போஸ்ட்ல ஒரு சட்டம் கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து அதிகபட்சமான தண்டனை வாங்கிக்கிறது எல்லாமே இருக்கு. அதுக்காக இப்போ வந்து நிறைய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தா அந்த வழக்கில் நாங்கள் பதிவு பண்றோம். பாரதியார் சொன்னாரு, பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்தால் கொளுத்திடுறா அப்படின்னு சொல்றாரு, தீர்வு சொல்றாரு. இப்போ நாங்கள் என்ன தெரிஞ்சு செய்வோம்? நாங்கள் தீர்வு சொல்ல மாட்டோம். நாங்கள் வழக்கு போடுவோம், அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுவோம், கோர்ட்டு கொண்டு போவோம். கோர்ட்டில் வந்து கோர்ட்டில் விசாரணை நடக்கும். நாளைக்கு அந்த வழக்கு ஜெயிச்சாலும் ஜெயிக்கணும், தோத்தாலும் தோற்றோம். நாங்கள் வந்து உறுதி சொல்ல முடியாது வழக்கு ஜெயிக்கிறோம், அவர் நன்மை பெற்றுறாங்க. இதான் நடைமுறை. ஆனால் பாரதியார் சொல்லிடுறாரு, அதை என்ன செய்யும் மடத்தையே கொளுத்துவோம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் அடிப்படை தயவுசெய்து வெறும் மாணவர்கள் நீங்கள் வெறும் மாணவனாக இருக்கிறது அவர் முக்கியத்துவம். நான் வந்து இங்கே வந்து உங்களை எல்லாருமே உங்களை யாரும் குறை சொல்றது என்னோட நோக்கம் கிடையாது. அதுக்காக நாங்கள் வரல. நீங்கள் எல்லாருமே படித்து விட்டவர்கள், சிறந்த நபர்கள், சிறந்த சிந்தனையாளர்கள், எல்லாருமே உயர்ந்தவர்கள். நீங்க என்னன்னா அவங்களுக்கு அடிப்படை போதனைகள் இல்லை. என்ன இல்லை, எல்லாருமே திருக்குறள் எப்படி படிச்சு வந்திருக்கோம்? 10 திருக்குறள் படிக்கும். 6ஆவதுல 6 திருக்குறள் மனப்பாடம் பண்ணி, 7ஆவதுல 10 திருக்குறள் மனப்பாடம் பண்ணி. அவ்வளவுதான் அதிகபட்ச திருக்குறளுடைய தொடர்பு. எத்தனை திருக்குறள் இருக்கு? 1530 திருக்குறள். எத்தனை பேர் தெரியும்? ஏன்னா திருக்குறள் நாங்க என்ன படிக்கணும் நீங்க கேட்பீங்க. இன்னைக்கு இந்த உலகத்தை வழிநடத்தி செய்வதற்கான அத்தனை தகுதிகளும் அத்தனை அங்கங்களுக்கு கொண்டு எழுதப்பட்ட திருக்குறள் எழுது. நீங்க படிச்சு பார்த்து அனுபவிச்சீங்கன்னா தெரியும் இந்த உலகத்தை நம்ம எவ்வளவு நல்ல மனிதனா, வெற்றியாகனா, ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உள்ள, ஒரு ஆப்டிமிஸ்டிக் திங்கிங் உள்ள நபரா நம்ம எப்படி இருக்காங்க எல்லா விஷயமும் அந்த திருக்குறள் இருக்கு. அது போல தான் அடுத்து வந்து பாருங்க. பாரதியாருக்கான கான்செப்ட் தான் தமிழ் இலக்கியம். தமிழ் நம்மளாம் தமிழ் இல்லையா? நம்மளாம் தமிழ் இந்த நாட்டில் தோன்றோம். நம்ம மொழி தாய்மொழி தமிழ். எவ்வளவு பெருமைப்படுத்துற ஒரு விஷயம். நீங்க கம்பேர் பண்ண முடியாது மொழி. இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழ் இந்தியாவில் எந்த மொழியோட மொழி கம்பேர். பக்கத்தில் இருக்க ஆதிச்சநல்லூர் நல்லூர்ல இந்த தமிழுடைய இன்னும் பழைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆதிச்சநல்லூர் உங்களால் முடியுதுன்னா ஸ்கூல்ல ஒரு எக்ஸ்கர்ஷன் போய் பாருங்க. பக்கத்தில் இருக்கிற ஆதிச்சநல்லூர் நூல் அவ்வளவு பழமையா இருக்கும். என்ன கண் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பு தோன்றி மூத்த குடித்து ஏன்னா அதெல்லாம் இருந்தா பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த பழமையான மொழி அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு. நம்ம சிந்தனை ரீதியாக அமைக்கக்கூடிய அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு சப்ஜெக்டும் தமிழ் இருக்கு. நம்ம எங்கேயும் எந்த விஷயங்களுக்காக நம்மளாம் எப்படி நம்ம படிக்கலாம். எதுவாக இருந்தாலுமே இந்த பாரின் வந்து பாரின் படம் தான் சொல்றாரு. பாரின்ல இருந்து ஷர்ட்ஸ் வந்து அந்த ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கும். பர்ஃபியூம்ஸ்லாம் பாரில இருந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும்.
நம்ம ஊர் இடத்தை பற்றி, நம்ம ஊருக்கு இல்லாமல் கிராமத்தை பற்றி, நம்ம ஊர் சந்தர்ப்பத்தை பற்றி நமக்கு உணர்வதற்கான நேரம் இல்லை. நமக்கு யாரும் நமக்கு யாருக்கும் தெரியாது. அதனால எந்த உலகத்தில், இந்த உலகத்தில் உள்ள எந்த வெளிநாட்டை சேர்ந்த எந்த விஷயங்களுமே நம்மளோட இதுக்கு உயர்வான விஷயங்களுமே இல்லை. டோட்டலா கலாச்சாரத்திலே வழிபட்டுறாங்க. நீங்க நம்ம கலாச்சாரத்தோட இந்த தமிழ் தோன்றிய காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலாச்சாரத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போதே உலகத்தில் எந்த மொழியிலுமே எந்த நாட்டிலுமே நம்மளோட உயர்ந்த கலாச்சாரம் இந்த நாட்டிலுமே. இதுக்கெல்லாம் என்ன நான் சொல்றேன்னா, வீட்டுக்கு எனக்குலாம் நீங்க சகோதரர்கள் சகோதரிகள் எங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா, நாங்கள் எங்களுக்கு அடுத்த தலைமுறை நீங்களாம் வந்து நாளைக்கு இன்னொரு 10 வருஷம் வச்சு உங்களை பார்க்கணும். எங்கேயாச்சும் பார்க்கும்போது நீங்க யாராவது ஒருத்தர் தேடிட்டு வந்து பவுல் சூப்பர் தேடிட்டு சார் என்ன ஞாபகங்களா, நீங்க கூட அன்னைக்கு வந்து காலேஜ் பேசுறீங்க, இந்த விழுப்புணர்வு எனக்கு போட்டேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப செல்ஃப் ட்ரெஸ்ஸாக படிச்சு ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன் சார், இந்த மாவட்டத்தில் கலெக்டர் நீங்க சொல்லணும். அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உங்க அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உங்க பிரின்சிபாலுக்கு வயசு கொடுக்குறவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உங்க ப்ரொஃபசர்ஸ் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உங்க சக நண்பர்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உங்க ஊருக்காரங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உங்க தெருக்காரங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நினைச்சு பாருங்க. அதுதான் இந்த உலகத்தை நம்ம எதிர்ப்பு வந்துட்டோம். வெகு சாதாரணமான நபராக பிறந்து வெகு சாதாரணமான வாழ்க்கையை முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். அந்த உலகத்தை வந்துருக்கோம். நம்ம இங்கிலீஷ்ல நம்ம ஒவ்வொருத்தரும் உயர்த்திக்கணும். அதுதான் நமக்கு முதல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறன் இருக்கு. ஒவ்வொருத்தரும் நம்ம இங்கிலீஷ்ல உயர்த்திக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நான் இங்கிலீஷ் அதாவது நம்ம என்ன திறனுட்டு என்ற மாதிரியான சாதனையாளர்கள்லாம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு பிசினஸ் மேன் தான் பெரிய ஆளு, ஒரே ஒரு மகாத்மா காந்தி தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களை பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் படிச்சாலும் இன்னைக்கு நம்ம யார் பத்தி பேசுறோம், திறன்களை பத்தி பேசுறோம். தமிழ்நாட்டில் தலைவர்கள் படம் இப்படிதான் நம்ம சொல்றோம். உங்களுக்கு கூட நம்ம சொல்ல முடியும். மகாத்மாக்கள் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இது எவ்வளவு பெரிய வீக்னஸ். ஏன் வீக்னஸ்னா நம்மளுடைய சிஸ்டம் அப்படின்னா நம்மளோட சிந்தனை ரீதியாக உழைப்பு. அதனால நமக்கு தெரியுது வெகு சாதாரணமான நபர்களாக இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியம். நம்ம வந்து வெட்கப்பட முடியும். நம்ம வெகு சாதாரணமான நபராக வெட்கப்படும். நீங்க மறுபடியும் அப்படின்னு சில எடுத்து பக்கமா சத்தம் போட்டு வாசிச்சு பாருங்க. அப்துல் கலாம் திரும்ப 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 அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நல்லா இருக்கணும் நீங்களா இந்த தலைமுறை பெரிய ஆள் ஆகுங்கன்னு சொல்றாரு. ஆசைப்படுறாரு. அவருக்கு என்ன ஆசை இருக்கு? நீங்களாம் நல்லா இருக்கு, நீங்களாம் ஒரு சந்தோஷமா உயர்வான இடத்துக்கு போகணும்னு சொல்லுங்க. அது வந்து அப்துல் கலாம் அந்த ஆசை இருக்கணும். இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் நினைக்கிறாரு இருக்காரு. அதனால நீங்க வெகு சாதாரணமான நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களால இந்த உலகத்தில் பேர் சொல்ல முடியாது. உங்களை ஒரு சாதாரணராக நினைக்க மாட்டாங்க. எங்களுடைய ஆசை என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் ஸ்மார்ட் போன் போன்ற தொழில்நுட்பங்கள் உங்களுடைய சிந்தனை நிறைய எடுத்துருக்கு. எந்த வகையுமே நீங்க எப்படி வேணாலும் நீங்க எடுத்துங்க. உங்களுக்கு போன் அதாவது கால் இருக்கு, கால் ஃபெசிலிட்டி என்ன, நீங்க கால் பண்ணா உங்களுக்கு கால் வந்து அட்டன் பண்ணலாம். அதோட நீங்க முடிச்சுக்கிட்டு நீங்க அதை தவிர இருக்கிற அத்தனை ஆப்ஷனையும் பாருங்க. மெசேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரைட்டு இல்லைங்க நாங்கள் தேவையான பேசணும் மெசேஜ் போடுறோம், ரைட்டு நல்லா மெசேஜ் பண்ணா அதை எடுத்து பாருங்க. அது கூட தான் நீங்க உள்ள நீங்க வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சிருங்க. நாங்களாம் வாட்ஸ்அப் பண்ணாமல் எங்களால் வாழ முடியாது சூழ்நிலை வச்சுருக்கேன். ஆனால் வாட்ஸ்அப்லேயே நீங்க போய் பாருங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தேவையானதா இருக்கா? ஒருத்தவங்க மருத்துவத்தை பற்றி போறான், நீங்க தினசரி வந்து எடுத்து தனி முடிக்க போறான். டாக்டரா அவன் எவனே தெரியாது, அவனுக்கு எந்த குவாலிட்டி இருக்குன்னே தெரியாது. அவன் ஒரு மெசேஜ் போறான். நம்ம டெய்லி என்ன பண்றோம், ஒன்று வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு மறுபடியும் டெய்லி காலையில் கேட்டு அந்த தனி முடிக்க அதை நல்லது யார் சொல்லணும்? அதுக்கு குவாலிட்டி நான் சொல்லணும். அவன் யாருமே தெரியல. அது விஷயம் இப்படி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இதுல வர ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனுமே உங்களை சிந்தனை ரீதியாக உயர்த்தாது. அதனால மீண்டும் எங்களோட ரெக்வஸ்ட் என்னன்னா, உங்களால் முடிந்த வரைக்கும் தயவு செய்து செல்போனை யூஸ் பண்றதை குறைக்க வேண்டாம். செல்போனை யூஸே பண்ணாதீங்க. உங்களுடைய தேவைகளை வீட்டில் உள்ளவங்க பார்த்துப்பாங்க, பள்ளியில கல்லூரியில் அவங்க ஆசிரியர்கள் பார்த்துப்பாங்க. நீங்க வேலைக்கு போங்க, நாளைக்கு வேலைக்கு போயிடுங்க, நீங்க செல்போன் வாங்கிங்க, அப்படியே உங்க தேவை யூஸ் பண்ணுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க இது பாருங்க, இந்த செல்போன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அது மட்டும் 2-3 பாயிண்ட் சொல்லிடுறேன். கொஞ்சம் போர் அடிக்கும், இருந்தாலும் நீங்க சமைச்சிங்க. ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்னு ஒன்று இருக்கு. இது மூலம் நீங்க பணம் செலுத்தி ஏமாறாதீங்க. இதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து உங்க பணத்தை எட்டி பார்த்து தரோம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா வரும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரி நம்ம இந்த நாட்டில் வேலைக்கு போய் பெருசாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க, இருக்கிறது வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, லோன் தருவதாக கூறும் ஃபேக் ஆப்புகளை நம்பி பணம் செலுத்த ஏமாறாதீர்கள். அதிக வட்டி தருவதாக வரும் போலி ஆப்புகளை நம்பி உங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாதீர்கள். உங்களிடம் புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து என்ன, கிரிப்டோ கரன்சி ஒரு கான்செப்ட் வந்து உங்களிடம் யாரையும் கிரிப்டோ கரன்சி மூலம் பணம் அனுப்பலாம் நடக்க வேண்டாம். பெரிய நிறுவனங்களை வேலை வாங்கி தருவதாக கூறி ஆண்களில் பணம் செலுத்தி ஏமாறாதீர்கள். எல்லாத்துக்குமே நீங்க தப்பிக்க முடியாது. உங்களால நீங்க ஒரு நல்ல சிந்தனையாளராக இருந்தால் மட்டும்தான் தப்பிக்கலாம். உங்களுடைய சிந்தனை செழுமை அடைந்து ரொம்ப பக்காவான மெச்சூரான நபராக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் போனாலும் நீங்க பாதிக்கப்படாம. அதர்வைஸ் நீங்க எல்லாருமே ஸ்மார்ட் போன மாட்டிப்பீங்க. அது உங்களை வந்து அறிவிப்பிடுது, நீங்க தப்பிக்க முடியும். அது ஒரு போதை, அந்த போதையிலிருந்து உங்களால் மாற முடியும். நீங்களாம் தயவுசெய்து சொல்றாங்க, உங்களுக்கு
இந்த விஷயங்களை பர்சனலா நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. செல்போன்ன்றது ஒரு தேவை கிடையாது. வீட்டுல போய் அனுப்பிக்காதீங்க, செல்போன் வாங்கி செல்போன் அனுப்பிக்காதீங்க, அது ஒரு தேவை கிடையாது. நல்ல ட்ரெஸ் போட்டுங்க, நல்ல புத்தகம் நான் வீட்டுல வைங்க, முடிஞ்ச சாயங்காலம் நல்ல புத்தகங்கள் வாங்கி படிங்க. எதெல்லாம் உங்களுக்கு சிந்தனை ரீதியா உயர்த்துதோ அந்த விஷயங்களோட அதிகமான தொடர்பு வச்சுங்க, அதுதான் உங்களுக்கு உயர்த்தும். இந்த போல விஷயங்களை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இப்படிதான் ஏமாந்துக்கணும். தயவுசெய்து இந்த காவல்துறையோட நோக்கம் என்னன்னா, இப்படியான வர விஷயங்கள்ல உங்களை சோசியல் மீடியாக்களில் உங்கள் சுய விவரங்களை, புகைப்படங்கள், வங்கி, ஏடிஎம், ஆதார் கார்டு விவரங்களை பதிவேற்றுவதை தவிர்க்கவும். இவ்வளவு விஷயங்கள். இப்ப நம்ம என்ன பண்றோம், எந்த பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் போறோம், நாங்க யாருக்கு எந்த கேஓசி பண்ணி மெசேஜ் கேட்கறது. ஆனா திடீர்னு என்ன வந்து உங்களுடைய ஆதார் என்ன, உங்களுடைய அந்த வாக்காளர் என்னன்னு கேட்கறாங்க. நம்மள அதை நம்பி கொடுத்துருவோம். நம்ம வங்கியோட பணத்தை வந்து எடுத்துக்கிறோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இதுக்கு நாங்க வந்து முதல்ல குற்றங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருந்தோம். நான் வந்து இவங்க தான் செய்வாங்கன்னு பார்த்தோம். இப்ப எந்த குற்றத்தை யார் செய்வாங்கன்னு கண்டுபிடிக்கல. ஏன்னா சேவைக்கு எல்லாரும் எல்லாம் திட்டு திட்ட ஆரம்பிச்சோம். இப்ப எல்லாருக்கும் செல்போன் திட ஆரம்பிச்சோம். யாருக்குன்னா அவங்க தேவை இருக்கோ இல்லையோ போயிட்டே இருக்கான். ஒருவேளை இந்த செல்போன் திருடனா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா 100 முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அதனால நீங்க எங்க திருட இருக்கான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு தோணும் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ரொம்ப யோக்கியம், ரொம்ப தரமான கையில் தோணும். ஆனா நல்லா இருக்கிறது நூறு வாங்கி போடுங்க. ஏன்னா அவன் சந்தோஷத்துக்காக காத்துட்டு இருக்கான். எப்படியாவது ஒரு வாய்ப்பு இருந்தா அந்த திருத்தத்தை விட்டு அதை நம்பிச்சு போயிடுவாங்க. அன்னைக்கு அந்த மாதிரியான திருட்டு மனதிற்கு கொண்டாந்து இந்த ஆப்ஸ், இந்த மொபைல், இந்த ஸ்மார்ட் போன் தான் விட்டுடுச்சு சமூகத்தை. அதனால தயவுசெய்து நீங்க ஒரு விஷயத்தை புரிந்துக்கணுங்க. நீங்க எங்கேயுமே போய் டெலிகிராம் ஆப்பில் அறிவு இல்லாத நம்ம பேச வேண்டாம். இணையதளத்தில் வரும் போலியான கஸ்டமர் நம்மை நம்பி ஏமாற வேண்டாம். சார் இதெல்லாம் நம்ம ஒரு பேப்பர்ல கூட இருக்கு, உங்க அந்த நோட்ஸ் போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா. அதே பேங்க் மேனேஜர் வந்து லோன் அல்லது கேவிசியாக பேசுவதாக இருந்தால் நம்ப வேண்டாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து உங்க அதோட நீங்க என்ன இப்ப செய்யுங்க, ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன உங்களுடைய மொபைல் வச்சு ஸ்மார்ட் போன் உங்க போட்டோ அதில் பதிவேற்றம் செய்யுங்க. எதுக்கு உங்க போட்டோ அதில் பதிவேற்றம் செய்யணும்? ஊர்ல இருக்கிறாங்க பாருங்க, என்ன அங்கெல்லாம் பார்த்து என்ன செய்வாங்க. இப்படி நீங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய உங்க புகைப்படங்கள் மூலியமாக உங்கள் அத்தனை பேருமே தவறான வழிநடத்தல் செய்வதற்கான அத்தனை ஆப்ஷன் இருக்கு. தயவு செய்து எங்களுடைய வேண்டுகோள், காவல்துறையோட வேண்டுகோள், யாரும் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை அதை பதிவேற்றம் பண்ணாங்க. பர்சனல் விஷயம் போட்டோ ஒண்ணு ஆசைப்படுறீங்க, நான் போட்டோ அது கூட பரவாயில்ல. பர்சனலா இருக்கிற இன்டீரியர் விஷயங்கள் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இதுல பதிவேற்றம் செய்யாதீங்க. பேசுங்க, நீங்க பிறகு பேசுங்க, பேசுறது நீங்க கேட்டுங்க. போட்டோக்களை மற்ற எந்த தகவல்களையும் தயவு செய்து மொபைல் நீங்க ஷேர் பண்ணாதீங்க, பதிவேற்றம் செய்யாதீங்க. ஒருவேளை பிரைவசி ஆப் எதுக்கு பிரைவசி ஆப் எதுக்கு பிரைவசி ஆப் நீங்க உங்களுடைய பிரைவசிக்கான விஷயங்களை தேர்ட் பார்ட்டி நம்ம தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நம்மளுக்கே இருக்கு எல்லா ரகசியங்களும். அந்த ரகசியத்தை மட்டும் இதுலயே அனுபவிக்கணும். நான் கவனிக்க வச்சு வேற ஏதாவது எடுத்துட்டு அவன் வச்சிருக்கான் உங்க ரகசியத்தை கிடையாது. நீங்க எல்லாமே அரசியல் தான் நினைப்பீங்க, எல்லா விஷயங்களும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன், அதான் பக்க ஆப்ஷன் நினைப்பீங்க. நீங்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணா கூட இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அது மூலியமா இருக்கிற அத்தனை டெலிட் பண்ண அத்தையும் நாங்க எடுத்துறதுக்கு ஆப்ஷன் வச்சிருக்கோம். உங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படுறதுக்கான ரூல்ஸ் வந்து வாய்ப்பே இல்லை. நல்ல முக்கியமா கேட்டது இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க அவசியம் புரியுங்க. என்னன்னா இண்டிவிஜுவலா இருக்கிற நீங்க அத்தனை பேருக்கு நீங்க செல்போன் யூஸ் பண்ற, ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற அத்தனை பேருக்குமே உங்களுடைய எந்த ரகசியத்தையும் உங்களால காப்பு செய்ய முடியாது. நல்லா பர்சனலா கேட்டது. நீங்க போலீஸ் ஆக முடியாது, நீங்க இருக்கிற தொழில்நுட்பம் ஆக முடியாது, உங்களுடைய எந்த ரகசியத்தையுமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களுடைய ஒவ்வொரு பர்சனல் விஷயங்களுமே வெளியில போயிட்டே இருக்கு. நீங்க விரும்பியே விரும்பாத அனைத்து விஷயம் வெளில போயிட்டு இதுதான் நீங்க தற்போது நிலவரம். அதனால தயவு செய்து ஸ்மார்ட் போனுங்கிற இந்த தொழில்நுட்பத்தை கூட போய் மாட்டிக்காம இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய, என்ஜாய் பண்ண வேண்டிய, ரசிக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் ரசிச்சு நல்ல பாசிட்டிவான திங்குகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிங்க, நல்ல பாசிட்டிவான விஷயங்களை படிங்க, பாசிட்டிவான எண்ணங்களோட இருங்க, பாசிட்டிவான திங்கிங்கோட இருங்க. உங்களை எல்லா வகையிலும் இண்டிவிஜுவலா உயர்த்திக்கணும். நாளைக்கு நம்ம எல்லாருமே பெரியவங்க சொன்னாலும் உயர்ந்த இடத்துக்கு கொடுக்குற கான்செப்டோட இருங்க. அந்த வகையில் நீங்க இந்த காவல்துறையோட சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, உங்களை தவறான வழிக்கு கொண்டு போற அத்தனை விஷயங்கள்ல டைரக்டா வெளியே வந்து நல்ல விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களை எல்லாருமே உயர்த்திக்கீங்க. அது நிச்சயமா நீங்க எல்லாருமே ஒரு நாள் உயர்ந்த இடத்துக்கு வருவீங்கிற நம்பிக்கையோட நீங்க எல்லாம் உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு இறைவன் வேண்டிக்கிட்டு பேச வாய்ப்பு கொடுத்த இந்த கல்வி நிர்வாகத்திற்கும், கட்டாரம் ஏற்பட்டிருக்கோம், மாணவர்களுக்கும், பேரண்ட்ஸ்களுக்கும் இதே கூட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கும் நமது கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் எஸ் மகேஷ்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்நிகழ்ச்சியில் தலைமையேற்று அமைந்திருக்கும் நமது கல்லூரியின் முதல்வர்
டாக்டர் எம் தேவராஜ் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களின் நெறிமுறைகள் பற்றி பாரதியார் கவிதையோடு எடுத்துரைத்து இங்கு அமர்ந்திருக்கும் சாதாரணம் டிஎஸ்பி மிஸ்டர் ஜி.கே. ராஜு சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தட்டார்குளம் காவல் ஆய்வாளர் அவர்கள் பி.கே. பவுலோஸ் அவர்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பயங்கரமா பூர்த்தி செஞ்சிருக்காங்க. சார் மட்டும் பேச